கைஸ் நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரன்சிக் அப்படின்றதுனா என்னென்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த செக்ஷன் தான். ஸோ இப்போ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே அசிஸ்டன்ட் கேட்டகரி ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதுக்கான அப்ளை லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதோட லிங்க் டீட்டெயில் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ், டெப்டி செக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் மார்க் பண்ணக்கூடிய செக்ஷன், அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை வந்து ஒரு கம்யூனிட்டி வாரியாகவும் டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக்ஷன் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் எனி டிசிப்ளின், ஆர்ட்ஸ், சயின்ஸ், பிடெக்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் அகாடமிக் ரெக்கார்டு வந்து இருக்கணும், விச் மீன்ஸ் வந்து நீங்கள் நல்ல ஒரு லெவலில் பாஸ் பண்ணியிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெப்டி செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி, இதுக்குமே மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் 40 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சேம் அதே தான், எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்குமே 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்குமே நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, ஆர்ட்ஸ், சயின்ஸு, பிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கணும் கூட பார்த்துக்கலாம். இதுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக உங்களுக்கு இல்லைன்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் வந்து மற்ற ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.